நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டலைன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்லை உதயசூரியனில் தான் நிற்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்கை பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவராக இருக்காரு. ஆனால் கூட்டணி தலைவரையே டெல்லிக்கு வர பேசுகிறார்கள். கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க? கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்கன்னு நான் கேட்குறேன். அதனால் தேசிய கட்சி, மாநில கட்சி, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டு வந்தாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுடைய மேடையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆக நிர்வாக ரீதியாக, நட்பு ரீதியாக பயணம் செய்வதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் விவாதத்துக்குலாம் நான் வரலைங்க. நாங்கள் சுமூகமாக போய் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் செஞ்ச சாதனைகளும் அதனால பயனடைஞ்சவங்களை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனால் பேச எதுவும் இல்லாமல் பாஜகவும் ஏதாவது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே ஆபாச வார்த்தைகளை தொடர்ந்து மேடையில் பேசுவது ஒரு அதாவது நான் இதில் ஒன்றை நான் மறுக்கிறேங்க. சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அது கண்டனத்திற்குரியது. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு. ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள். எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவாக நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது. அதுக்கு எல்லாரும் குரல் கொடுக்கல. ஆக இதுதான், இந்த மாறுபாடு தான் வேண்டான்னு நான் சொல்றேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சே. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலன்றதான் எனது ஆதங்கம். பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனால் அங்கே ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறாள். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், உடனே பேசுனீங்களா? மெதுவா அப்படியே. ஆனா அதே இது ஒரு வார்த்தை தவறாக வந்து விட்டது. வார்த்தை தவறாக வந்தது தவறுதான். ஆனா அதுக்கு காண்பிக்கின்ற கண்டனத்தை உடனே செல்வ பெருந்தக அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாராம். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை கொலையுண்டு இருக்கு, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா நீங்க?